நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கீர்வாணே கீம் அர்த்தியமானோ தசமுக நிதனமோ கோசலேஷு ऋष्यशृङ्गे पुत्रीजम् इष्टिमिष्ट्वा ददुषि दशरथ क्ष्माभृते पायसाग्रिजो तद्भुक्त्वा तत्पुरन्द्रेष्वपि दिशुषु समो जातगर्भासु जातकाक रामस्त्वं लक्ष्मणेन स्वयमत भरतेनाभि சத்ருக்னம் நாராயணியத்தினுடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய 34வது தசகத்துல நாராயண பட்டத்ரி கோலாகலமாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரத்தோட முதல் ஸ்லோகத்தை கம்பீரமாக ஆரம்பிக்கிறார். ஸ்ரீராமனே ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மோ விக்கிரகவான் ராமனாக இருக்கக்கூடிய, ராமன்னா தர்மம், தர்மம்னா ராமன் இருக்கக்கூடிய ஒரு பிரபுவாக உலகத்துல இருக்கக்கூடியவர். அதுல கோசல தேசத்தினுடைய தலைநகரமான அயோத்தியை பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்த தசரத மகாராஜாவுக்கு தனக்கு புத்திரன் இல்லையே என்ற குறை நீங்குவதற்காக அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டின்னு 2 யாகத்தை தான் புத்திரனுக்காக செய்ய ஆரம்பித்தாராமேன்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. தசமுக நிதனம் கோசலேஷு ரிஷ்யசிருங்கே ததுஷி க்ஷ்மாபிருத்தே பாயசாகிரியம். பட்டத்ரியோட ஸ்லோகத்தோட அழகு பெரிய சரித்திரத்தை 2 வரியில ராமனுடைய அவதார காரணத்தையும் அந்த அவதாரம் அவர் பண்ணுவதற்கு தசரத மகாராஜா தான் புத்திர சந்ததியை அடைஞ்சு திருப்தி அடைஞ்சதையும் அழகா அவர் நீக்கிறார். தசரதருக்கு புத்திர குறை நீங்கணும், அதனால அஸ்வமேத யாகத்தை முடிச்சார். புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணணும்ன்ற போது பட்டத்ரி சொன்னார் ரிஷ்யசிருங்கே ததுஷி. அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை அவருடைய குலகுருவான வசிஷ்டரை வச்சுட்டே பண்ணிருக்கலாம், ஆனா வசிஷ்டரை வச்சுட்டு பண்ணல. ஏன்னா ஏதோ ஒரு காலத்துல சனகாதிகள்லாம் இக்ஷ்வாகு வம்சத்துல தசரதர்னு ஒரு மகாராஜா வருவார், அவருக்கு புத்திர சந்ததி இல்லாம ஏங்கி அங்க தேசத்திலேருந்து ரிஷிசங்கர்னு ஒரு மகரிஷி ஐஷன் வந்து அவர் மூலமாக யாகத்தை நடத்த இவருக்கு 4 விதமான உயர்ந்த புதல்வர்கள் அவதரிப்பார்கள்னு எப்பவோ சனகாதிகள் பேசிக்கிறான்னு சுமத்ரர் என்றவர் ஒரு மந்திரி தசரதரிடத்துல சொல்ல, அதனால ரிஷிசங்கே ததுஷி ரிஷிசங்கர ஐஷன் வந்தாராமே குருவாயிரப்பா. ரிஷிசங்கர் பரமஞானி, உயர்ந்த மகரிஷி. அங்க தேசத்துல விபாண்டக மகரிஷியனுடைய பிள்ளை ரிஷிசங்கர். ரோமபாதக மகாராஜான்னு அந்த அங்க தேசத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தவர். அந்த ஊர்ல மழை இல்லைன்னு ரிஷிசங்கரை தந்திரமாக அழிச்சுட்டு வந்து அவருடைய பாதம் பட்ட உடனே அவருடைய கால் ராசி அங்க தேசமே சுபிக்ஷமாச்சு. அதுக்கு மரியாதையாக ரோமபாத மகாராஜா தன்னுடைய பெண்ணான சாந்தை என்பவளை ரிஷிசங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த தம்பதிகளை தசரதர் போய் மரியாதையாக அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு தலைமை தாங்கணும்னு ஐஷன் வந்தார். இந்த இடத்துல வசிஷ்டருடைய பெருந்தன்மையை பட்டத்ரி பாராட்டினாராம். இன்னொரு குலகுருவாக இருந்தா நான் உனக்கு குலகுருவா இருக்கச்சே வேற ஒருத்தர் ஐஷன் வந்து நீ எப்படி இந்த இடத்துல யாகத்தை பண்ணலாம்னு சொல்வா. ஆனா தசரதருக்கு வசிஷ்டர் பெருந்தன்மையோட ஒத்துண்டார். அஸ்வமேத யாகம் முடிஞ்ச உடனே புத்திரகாமேஷ்டி யாகம் ஆரம்பிச்சது. அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துல குருவாயிரப்பா தசரதர் பண்ண யாகத்துக்கும் மத்தவா பண்ண யாகத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, நாமெல்லாம் கூட சாதாரணமா ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு கணபதி ஹோமம், ஏதாவது ஒரு சின்ன ஹோமங்கள் பண்ணா கூட என்ன பண்ணுவோம், அந்த மூர்த்திக்கு சேர வேண்டிய ஆகுதியை அந்த அக்னி பகவானிடத்துல அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம சமர்ப்பணம் பண்ணிடுவோம். அக்னி பகவான் தான் நம்ம பேரை சொல்லி இந்த ஜீவன் இந்த வீட்டுல இந்த யாகத்தை இந்த பலனுக்காக உன்னிடத்துல பண்ணா அவன் கொடுத்த ஆகுதி பங்கு நீ எடுத்துக்கோன்னு கொண்டு போய் கொடுத்துருவார். அக்னி பகவான் தான் நமக்கு ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஆனா இந்த தசரதர் பண்ண புத்திரகாமேஷ்டி யாகத்துல அக்னி பகவானுக்கு அதிகமா வேலையே இல்லையா. என்ன அவனுடைய வேலைன்னா அவனுக்கு என்ன பங்கோ அந்த யாகத்துல அதை வாங்கிக்கிறது தான் வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம்,
33 கோடி தேவதைகளும் அயோத்திக்கு வந்துட்டா. தங்களுடைய பங்க வருணனுடைய மந்திரத்தை சொல்லி அந்த ஆகுதியை கொடுக்கணும்னா வருணனே கையை நீட்டி வாங்கிப்பான், இந்திரன் கையை நீட்டி வாங்கிப்பான், பிரம்மா வாங்கிப்பார். அப்ப அக்னி பகவானுக்கு அவனுக்கு உண்டான ஒரு பாகத்தை மாத்திரம் வாங்கிக்கிற வேலை. அப்படி வந்திருக்க கூடிய இடத்துல தேவதைகள் எல்லாரும் பிரம்மாவனிடத்துல முறையிட்டாளாமேனர். என்ன முறையீடு? தசமுக நிதனோ கோசலேஷோ ரிஷ்யசிங்கேததுஷே. சதுர்முக பிரம்மாவே, ராவணாதிகளுடைய கொடுமை லங்கையில தாங்க முடியல, ராவணாதிகளை அழிக்கணும்னு பிரார்த்தனை பண்ண பிரம்மா சொன்னார், எனக்கு ஒருத்தனுக்கு வரம் கொடுக்கறதுக்குத்தான் அதிகாரம் இருக்கே தவிர அழிக்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் மகாவிஷ்ணு தான் சரியான பேர் வழி. வாங்க, நாம அயோத்தியில இருந்து கிளம்பி வைகுண்டத்தை அடைஞ்சு ராமாவதாரத்துக்காக நம்ம மகாவிஷ்ணுவை தியானிப்போம்னு தசரதர் யாகத்திலேருந்து குருவாயிரப்பா பிரம்மா தன்னை சரணாகதி பண்ண தேவதைகளை அழிச்சுட்டு வைகுண்டத்துக்கு கிளம்புறார். ஆனா உன்னுடைய கருணை இருக்கே, பக்தாள் தன்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சாள்னா பக்தாளை நோக்கி நீ 4 அடி எடுத்து வச்சிருவ. அவ அப்படி நடந்து வரக்கூடாதுன்னு உனக்கு ஒரு கருணை. அதனால இவ அயோத்தியிலேருந்து கிளம்புறான உடனே நீ என்ன பண்ண, நீயும் யாகத்துக்கு வருபவர் போல வைகுண்டத்திலேருந்து கிளம்பி மகாவிஷ்ணுவான உனக்கு ஒரு பகுதி இருக்குமோனோ அந்த ஷேர வாங்கிக்கிறதுக்காக வேகமா வந்து ஏதஸ்மில்லந்தரே விஷ்ணுகோ உபயாதோ மகந்துதிகி சங்க சக்கர கதாபாணிகி பீதவாச ஜகத்பதிகி. சங்கு சக்கராயுதங்களோட பகவான் வந்து தரிசனம் கொடுக்கிறாரா. தேவதைகள்னா அன்னைக்குத்தான் ஒரு பெரிய பழமொழியே உலகத்துல உருவாச்சா. என்ன பழமொழின்னா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். மகாவிஷ்ணுவை பார்க்கணும்னு போகச்சே அவரும் யாகத்துக்கு வந்துட்டார். சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை தேவதைகள் அடைஞ்சு பரவசத்தோட இருக்கா அயோத்தியில. அவ தரிசனத்தை அடையிறான்னு உடனே நமக்கும் நாம அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் இப்ப ஞாபகத்துல வந்துருத்து. திருக்கோயிலானது வடுவூர் என்ற கஷேத்திரத்தில் அமைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரிலிருந்து மன்னார்குடி செல்லக்கூடிய மார்க்கத்தில் மன்னார்குடியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வடுவூரை இதோ நாம் அடைந்து விட்டோம். ஆச்சரியமாக அமைந்திருக்கக்கூடிய 5 நிலை 5 கலசங்கள் கொண்ட கோபுரமானது நம்மை வரவேற்கின்றது. இந்த வடுவூர் தண்டகாரண்யம், தட்சிண அயோத்தி, வகுலாரண்யம் என்று பலவாறு பற்பல திருநாமங்களிலே அழைக்கக்கூடிய இங்கு இதோ நாம் நுழையும் போதே ஒரு புறத்திலே சரையூ புஷ்கரணி என்ற சரையூ தீர்த்தத்தினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். அருகிலேயே சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி தனி சன்னதியாக நம்மை வரவேற்க நின்ற திருக்கோலத்திலே கையை குவித்துக் கொண்டு வெள்ளி கவச்சத்துடன் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனாக காட்சியை அளிக்கின்றார். சாந்தமான திருமுகம், திருமன்காப்பிற்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய சிரசிற்கும் மேலே வாளை தலைக்கு மேல் தாங்கிக் கொண்டு கம்பீரமாக சேவை அளிக்கக்கூடிய சிறிய திருவடியின் திருவடியிலிருந்து திருமுடி தரிசனத்தோடு நாம் இதோ கோயிலுக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். அந்த கோபுரத்திலே ஒரு சிறிய முகப்பு, அந்த முகப்பிலே ராமர், சீதை, லக்ஷ்மணன் நின்ற திருக்கோலத்திலே ராமன் கம்பீரமாக வில்லை கையிலே ஏந்திக் கொண்டு இதே போன்ற ரூபத்தில் தான் நான் உள்ளேயும் உங்களுக்கு தரிசனத்தை அளிக்க இருக்கின்றேன், வாருங்கள் என்று நம்மை அழைக்க அவருடைய சுதை தரிசனத்தோடு இதோ உள்ளே நாம் நுழைந்து விட்டோம். பலிபீடத்தை கடக்கின்றோம். யுதஸ்தம்பத்தை வணங்கி ஆசியை பெறுகின்றோம். இங்கு ஸ்தல விருட்சமாக வகுள மரமானது அழகாக மகிழ மரமாக பரிமளிக்க அதனால் இந்த திருக்கோயிலுக்கு வகுளாரண்யம் என்ற ஒரு திருப்பெயரும் ஏற்பட்டதாக தலவரலாறானது கூறுகின்றது. இதோ அயக்ரீவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இதோ அடைய துவங்கிவிட்டோம். ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்திம் என்று ஞானத்தை அளிக்கக்கூடிய அயக்ரீவமூர்த்தி மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே அபய கஸ்தத்தை நமக்கு அருளிக்கொண்டு ஆச்சரியமாக சேவை அளிக்க அவருக்கு அருகிலே உடையவர் பாஷ்யக்காரர் என்று நாம் கொண்டாடக்கூடிய ராமானுஜ முனியும் இதோ அழகாக அமர்ந்த திருக்கோலத்திலே கைகளை குவித்துக் கொண்டு கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு திருதந்தத்துடனும் காவி வஸ்திரத்துடனும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவரையே பின்பற்றிய ஆச்சாரிய சிரேஷ்டர்களான ராமானுஜர், அவருடைய சீடர்கள் என்று கொண்டாடக்கூடிய சுவாமி தேசிகன் உற்சவமூர்த்தியாக அவருக்கு அருகிலேயே அயக்ரீவருக்கும் ராமானுஜருக்கும் நடுவில்
ஸ்ரீமான் வேங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி என்று ஞானமுத்திரையோடு காட்சியளிக்க, மற்றொரு ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இங்கு தனி சன்னதியாக அமிர்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்றார். என்ன ஒற்றுமை பக்தர்களே! புதன்கிழமையாகிய ராமன் உகந்த துவாதசி நன்னாளிலே யதிகள் பாரத தேசம் எங்கும் சாதுர்மாசிய விரதத்தை தொடங்க இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நமக்கு ராமானுஜர், மணவாள மாமுனிகள், தேசிகன், ஞானப்பிரதாவான அயக்ரீவர் இவர்களுடைய திவ்ய தரிசனம் இன்று பொருத்தமாக நமக்கு பற்பல பலன்களை அளிக்க, நாம் இதே பாவத்தோடு அங்கு குருஸ்தானத்திலே தசரதருக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வசிட்டர், ரிஷசிங்கர் இவருடைய யாகத்திற்கு நாம் உடனே திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். குருவாயிரப்பா, ரிஷசிங்கே ததுஷி ராவணவதத்துக்காக மகாவிஷ்ணுவை சரணம் அடையணும்னு பிரம்மாவாய் சென்று கிளம்பின அந்த தருணத்துல மகாவிஷ்ணுவே சங்கு சக்கர கதாதரனாக அயோத்தியில வந்து தரிசனத்தை கொடுத்தார். தேவதைகளுக்கெல்லாம் பரம சந்தோஷம். பிரபோ, உன்னை நோக்கித்தான் நாங்க வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னு கேட்டார். உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உலகத்துல ராவணன், கும்பகர்ணன், மாரீச்சன், சுபாகு முதலிய ராட்சாளுடைய கொடுமையெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுத்து. அவர்களை அழிக்கணும், லோகத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு காலத்தை தாழ்த்தலையா. தேவதைகளே, கவலையே பட வேண்டாம், நீங்க எல்லாரும் சௌக்கியமா இருங்கோ. நான் வைகுண்டத்துக்கு திரும்பி உடனே ஒரு தீர்மானம் பண்ணி பூலோகத்துல ஒரு நல்ல இடத்துல மனிதனாக அவதாரம் பண்ணுவேன். ஸ்ரீராமன்ற பேரோடு நான் அவதரிப்பேன். அப்போ நான் லங்கைக்கு ராவணனை அழிப்பதற்காக வரும்போது 33 கோடி தேவதைகளான நீங்கள்லாம் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னார். என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாம் வானர ரூபத்தை எடுத்துண்டு குரங்குகளாக கிஷ்கிந்தையில லங்கைக்கு சமீபத்துல தெற்கு சமுத்திர கரைக்கு முன்னாடி அத்தனை பேரும் வானர்களாக இருங்கோ. நான் ராவணனை அழிக்கிறதுக்காக வரச்சே நீங்களும் என்னோடு சேர்ந்து சைன்யமாக வந்து ராவணவதத்திற்கு உதவி பண்ணலாம்னு தேவதைகளுக்கெல்லாம் குருவாயிரப்பா நீ அனுகிரகம் பண்ண. பரம சந்தோஷம் தேவதைகளுக்கு. அவாவா அப்பவே என்ன அவசரம் தேவதைகளுக்கு? அயோத்தியிலேருந்து பாகத்தை வாங்கிட்டு ஒரு தேவேந்திரன் உள்பட ஒரு தேவத்தை கூட தேவலோகத்துக்கு போலையாம். என்னமோ சுவாமி மறுநாளே ராமன அவதாரம் பண்ணி அதுக்கு மறுநாள் கிஷ்கிந்தைக்கு வரப்போறாருன்னு இவாளே நினைச்சுண்டு அங்கேருந்தே குரங்கு ரூபத்தை எடுத்துண்டா கிஷ்கிந்தையில போய் உட்காண்டா. சுவாமி எப்ப வருவார்னு காத்துட்டு இருக்கார் ராவணவதத்துக்காக. குருவாயிரப்பா, நீ என்ன பண்ண? நேர அயோத்தியிலேருந்து வைகுண்டத்தை அடைஞ்ச, பரமபதநாதனா உட்காண்ட. ஏதோ ஒரு சிந்தனை, அதுவும் போறல. உடனே சைனித்த திருக்கோலத்துல நீ யோக நித்திரையில கண்ணை மூடிண்டு, நம்ம வாக்கு கொடுத்துட்டமே பூலோகத்துல மனிதனா அவதாரம் பண்றேன்னு. யாருக்கு மனிதனா அவதாரம் பண்றது? நல்ல இடமா இருக்கணும், நல்ல அப்பாவா இருக்கணும், நல்ல அம்மாவா இருக்கணும்னு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சியாமேன்னு இந்த எம்பெருமானுடைய சிந்தனையோட இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் வடுவூர் கஷேத்திரத்திலே ஸ்ரீ கோபாலன், ஆலிலை கண்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண